வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் அடியேனது பணிவான வணக்கங்கள். வாழ்க்கையிலே வெற்றி வேண்டும். சட்டையில நீங்க பாஸ்ன்னு போட்டிருக்கீங்க, நாங்களும் பாஸ் ஆகணும் என்று உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆசை இருக்கும். வானத்திலே இருக்கும் சூரியனுக்கு பெயரும் பாஸ்கரன் தான். அவரும் ஒரு விதத்துல பாஸ் தான். அதனாலதான் அவரை தினாதிபதி, தினாச்சாரியன் என்ற வகையிலெல்லாம் சொல்கிறோம். ஐயா, எங்க வாழ்க்கையில நாங்கள் ஒரு தலைவனாக மாற வேண்டும், தலையாக மாற வேண்டும். சூரியன் தலையையும் குறிக்கும். இதற்கு ஏதோ ஒரு வகையிலே எங்களுக்கு வழிகாட்டுங்கள். எங்களால வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்கோம், இருந்தாலும் ஒரு உயர் பதவியை அடைய வேண்டும். அரசு தேர்வுகள் எழுதுகின்றோம், அதிலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. மற்றவர்களுக்கோ உடல் ஆரோக்கியம் வேண்டும் ஐயா. வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில யாருக்கோ ஒரு உடல் பிரச்சனை, திடீர்னு ஏதான சிக்கல் வந்துருமோன்னு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு தீர்வு வேண்டும். பலருக்கும் இது போல எத்தனையோ எண்ண போராட்டங்கள். இது போன்ற எண்ண போராட்டங்களுக்கு ஒரு எளிமையான தெய்வ வழிபாடு. ஐயா, எங்க வீட்டுல பெரிய பூஜை அறை இல்லை, வாடகைக்கு தங்கி இருக்கோம். சற்று ஒரு அறை, இங்கே தனியாக எங்களால் எந்தவித பூஜைகளும் செய்ய முடியாது, எளிமையா சொல்லுங்கய்யா. மற்றவர்களோ இஎம்ஐயை கண்டாலே பயமாக இருக்கிறது, நாங்கள் எவனை பார்த்து பயப்படுகிறோமோ அல்லவோ இஎம்ஐயை பார்த்து நெடுநடுங்கி கிடக்கின்றோம், ஒரு வழி சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்கிறவர்கள் மற்றவர்கள். இவர்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான தீர்வு. இப்போ நான் சொல்ல போற கதையை கேளுங்கள். இந்த கதையை கேட்டாலே பல நன்மைகள் நிகழ துவங்கும் என்பது பலரது அனுபவம். முன்னொரு காலத்திலே திபெத்திலே பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஐயா, நம்ம ஊருக்கு ஒரு நன்மை நிகழ வேண்டுமாம். இதனால் 4 துறவிகள் ஒரு இடத்திலே கூடி தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்களாமே என்னாங்க. ஆம், ஒரு 4 பௌத்த துறவிகள். நாம சொல்றோம் இல்லையா, பக்தி, ஞானம், யோகம், கிரியைன்னு. அது போல அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், தவத்திலே இருக்கிறார்கள். இதுல எது சிறந்தது என்ற ஒரு மன போராட்டம். இந்த போராட்டத்துல பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர் என்று ஒரு பெண்மணி அங்கே தோன்றுகின்றாள். அந்த பெண்மணி சொல்றா, நான் தயிர் விற்க வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு சற்று அஸ்வாசப்படுத்திட்டு பேசலாமையா, சற்று இந்த தயிரையோ மோரையோ வாங்கி கொள்ளுங்கள் என்கின்றாள். அவர்கள் 4வரும் இல்ல இல்ல, நாங்க வாதம் பண்ணிட்டு நாங்க சாப்பிடுறோன்றாங்க. திடீர் என்று பார்க்கிறார்கள், அங்கே ஒரு பொன்னிறமான தேவதை அவள் வந்திருக்கிறாள், தெற்கிலிருந்து இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறாள் என்று திரும்பி பார்க்கிறார்கள். அவ சொல்றா, என் பெயர் நீல சரஸ்வதி, நானே பத்மாவதி என்றும் அழைக்கப்படுகிறேன். உங்கள் முன் ஆரியதாரா என்ற வகையிலே நானே இருக்கிறேன். நீங்க இந்த தாரா அப்படின்ற வார்த்தையை திருப்பி போட்டா என்ன வரும்? ராதா அப்படின்னு வரும். அப்போ கிருஷ்ணர் என்ன? கிருஷ்ணரை ராதா கிருஷ்ணா ராதா கிருஷ்ணான்றோம். அப்போ இந்த ராதா என்பவள் யார்? உங்களுக்குள்ள இருக்கா. அனுராதா அப்படி என்றால் ஆராதிப்பது என்று பொருள். யாரெல்லாம் கிருஷ்ணரை கும்பிடுறீங்களோ, யாரெல்லாம் பக்தியுடன் கிருஷ்ணா கோவிந்தான்னு நினைக்கிறீங்களோ, நீங்களும் ராதா. இப்ப இந்த ராதா என்பதை திருப்பினால் தாரா என்று வரும். தாரான நட்சத்திரம் என்று பொருள். வாழ்க்கையிலே நட்சத்திரத்தை வைத்துத்தான் அந்த காலத்திலே இலக்கை தேடுவார்கள். நீங்க வெளியூருக்கு போறீங்க, வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா இப்பெல்லாம் உங்களுக்கு விஞ்ஞான வசதிகள். அந்த காலத்துல இந்த நட்சத்திரம் இங்க இருக்குப்பா, இதுதான்ப்பா எனக்கு வழி அப்படின்னு இருளிலே வழிகாட்டக்கூடியதற்கு பெயர் தாரா அப்படின்னு பேர். அதனால தான் ஜாதகத்தில் கூட தாரை முக்கியம் என்கிறார்கள். அதே போல ராமனது மந்திரத்துக்கு தாரக நாமம் என்கிறார்கள். அப்போ தாரா என்று சொன்னால் எது இருளிலிருந்து ஒளிக்கு வழிகாட்டுமோ அதற்கு பெயர் தாரா. இன்னைக்கான வானத்துல நட்சத்திரம் மின்னே இருக்கு, அது ஏதானு உங்ககிட்ட கேட்டதுங்களா? எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நீங்க சூரியன் என்று சொல்லக்கூடியது கூட ஒரு வகையிலே நட்சத்திரம் தான். அப்போ எது உங்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவுகிறதோ அதற்கு தாரா அப்படின்னு பேர். அப்ப அந்த ஆரிய தாரா சொன்னாள், முதலில் இதை இப்பொழுது உணவறிந்து விட்டு எது சிறந்தது என்று பிறகு விவாதம் செய்யுங்கள் என்கிறார். ஞானமும் அப்படித்தான். நம்ம விவாதம் செய்து கொண்டிருந்தால் ஞானம் நமக்கு கிடைக்காது. அப்போ அந்த கணத்திலே இருந்து விட்டால் ஞானம் மலர்கிறது என்று சொன்னாள்.
உடனே இவர்களுக்கு ஆச்சரியம். இத்தனை ஆண்டு காலம் தவம் செய்தோம், ஒரு அழகான பெண்மணி ஒளி வடிவாக தோன்றியிருக்கின்றாள். அவள் தயிரை விற்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம்மிடம் ஒரு பெரும் ஞானத்தை ஒரே நொடியிலே வழங்கிவிட்டாளே என்று ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். தாரா புன்னகைக்கிறாள். ஆம், அம்மா தாரா புன்னகைத்த உடனே அங்கே எங்கும் மலர்கள் அங்க அப்படியே டக்குன்னு பூக்குது. எங்கும் ஒரு நறுமணம் வீசுகிறது. எங்கும் அமைதி சூழ்கிறது. எங்கும் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். நீங்க வீட்டுல சில வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டீங்கன்னா ஒரு டிவைன் வைப்ரேஷன்னுவான். அதை உணர்ந்தால்தான் தெரியும். அங்க ஏதோ ஒரு பக்கம் ஒரு ராமநாமம் ஒலித்துக் கொண்டிருக்கும். ஏதோ ஒரு மெல்லிய நறுமணம் வீசும். அனைவர் முகத்திலும் ஒரு அமைதி, சாந்தம். அது போன்ற ஒரு சூழல். இந்த துறைகள் உணர்ந்ததும், அம்மா நீ யாருமா அப்படின்னாங்க. நான் தான் போதிசத்துவராக இருக்கக்கூடிய ஆரிய தாரா, பெண் வடிவிலே இருக்கின்றேன். என்னால் உங்களுக்கு ஏதேனும் உதவ இயலுமா என்று வந்திருக்கிறேன்னா. அப்ப சொன்னாங்க, அம்மா பெண் வடிவில் இருக்கியே, நீ ஆண் வடிவிலே மாறிவிடலாமே என்றாள். அப்போது சொன்னாள், பெண்மை என்பது தாய்மைக்குரிய வடிவம், அன்பிற்குரிய வடிவம். எனக்கு எந்த காலத்திலும் இன்னும் 1000 பிறவிகள் எடுத்தாலும் எடுப்பேனை தவிர பெண்ணாகத்தான் பிறப்பேன், பெண்ணாகத்தான் காட்சி தருவேன். ஏனென்று சொன்னால் நான் ஆண் பெண் என்ற பேத நிலைகளை கடந்த ஒரு பேரொளி. எனினும் அந்த தாய்மையாகிய பராசக்தியாகிய நான் என்றுமே பெண்மையாக, பெண்ணின் வடிவமாக விளங்குவதையே விரும்புகின்றேன். அவ்வாறு இருந்தால்தான் என்னிடம் அந்த கருணை மிகுந்திருக்கும் என்றார்கள். அப்ப இவங்க கேட்கிறாங்க, அம்மா ஆரியதாரா எங்களுக்கு ஒரு வழிகாட்டுன்னு. உலகத்துக்கே ஒரு வழிகாட்டுகிறேன், கவலைப்படாதீர்கள். ஓம் தாரே தூ தாரே தோரே சோஹா, ஓம் தாரே தூ தாரே தோரே சோஹா. இந்த மந்திரத்தை, ஆம் இது ஒரு மிக சக்தி வாய்ந்த மந்திரம், மென்மையாகவே சொல்லுங்கள். எதுக்கும் ஒரு அவசரம் தேவையில்லை. பலருமே மந்திரத்தை சொல்லும்போது ஒரு வேகத்திலே சொல்கிறார்கள். மந்திரத்தை பொறுத்த மட்டில் வேகமோ விவேகத்திற்கோ அங்கே வேலையே கிடையாதுங்க. வெறும் அன்பு. உங்க அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க தெரியும் இல்லைங்களா? அதேதான். சுத்தபத்தம் கூட பார்க்க தேவையில்லை. மீண்டும் சொல்கிறேன், ஓம் தாரே தூ தாரே தோரே சோஹா, ஓம் தாரே தூ தாரே தோரே சோஹா. ஆம், சோஹா என்றால் அப்படியே ஆகட்டும். சுவாகான்னு சொல்றோம் இல்லைங்களா? அதேதான், அப்படியே ஆகட்டும். அம்மா தாரா எங்கள் வாழ்க்கையிலே விளக்காக நில், வெளிச்சமாக நில், எங்களுக்கு வழிநடத்தி செல், என்றென்றும் எங்களுக்கு துணை இரு என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த மந்திரம் எதுக்கு உதவும் தெரியுங்களா? சிலருக்கு வெளிநாடு போகணும்னு ஆசை, சிலருக்கு வெளிநாடு போனா அங்க நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசை, வெளிநாட்டிலிருந்து எனக்கு பெரும் பணம் புகழ் வர வேண்டும் என்ற ஆசை. உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் உடனே எத்தனையோ பேர், ஐயா நாங்க விசாக்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம், எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறவங்க எல்லாம் உண்டு. அவர்கள் இந்த கண்கண்ட மந்திரம், இப்ப நான் சொன்ன மந்திரம் இருக்கு இல்லைங்களா, நீங்க மனசார வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்க, அங்க நல்ல விதமா வாழணும்னு ஆசைப்படுறவங்க, ஏற்கனவே அங்க சென்று ஏதோ ஒரு வகையிலே நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு நினைக்கிறவங்க, அவங்க அனைவருக்குமே இந்த மந்திரம் உடனடியாக பலன் தரும். நான் வேணா சொல்றேங்களே, தினமும் காலையும் சாயங்காலமும் ஒரு 108 தடவை தாரா தாரா தாரான்னு சொல்லி பாருங்களேன். இது ஒரு பெரிய பயனாகி ஏதோ ஒரு விதத்திலே ஒரு வருடத்திற்குள் ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு நன்மையை தந்துவிடும். பேசும்போது அப்பப்போ தாரா தாரான்னு சொல்லி பாருங்க. மீண்டும் சொல்கிறேன், ஓம் தாரே தூ தாரே தோரே சோஹா. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், தாரானா எதை குறிக்கும்? நட்சத்திரத்தை குறிக்கும். பழங்காலத்திலே பயணத்திற்கு எதை அடையாளப்படுத்துவார்கள்? அதே நட்சத்திரத்தை தான். இந்த தாய்மை வழிபாடு என்று சொல்லக்கூடியது நமது இந்தியாவிலே பத்மாவதியாகவும், இதே நீங்க மலேசியா ஜப்பான்லாம் போனீங்கன்னா குவான்யின் என்ற பெயரிலும், அதே போல தாராவாகவும், இதே நீங்க மற்ற நாடுகளில் வெவ்வேறு செக்மத் என்றும் சிம்மமுகி என்றும் வெவ்வேறு பெயர்கள். ஆனால் அந்த பராசக்தியானவள் தாய்மையை குறிப்பவள், ஏதோ ஒரு வகையிலே காப்பாற்றுகின்றாள் என்பதுதான் இதன் பொருள். சரி, இந்த தாராவை எப்படி தியானம் செய்வது?
ஒரு அழகிய இளம் பெண்ணாக அன்னை தாராவை மனதிலே கற்பனை செய்யுங்கள். அவள் பச்சை ஆடைகள் உடுத்தியிருக்கின்றாள். அவள் அன்னை ஆதிபராசக்தி நம்மை அன்னையாக அரவணிக்கின்றாள். அவளை சுற்றி ஒரு பேரொளி இருக்கிறது. அவள் முகத்திலே கருணை துதும்புகிறது. அவள் கையிலே செல்வம் நிரம்பி இருக்கிறது. நம்மிடம் தர வேண்டும் என்ற ஒரு கருணை நோக்கத்துடன் இருக்கிறாள் என்று மனதிலே ஒரு நல்ல ஒரு கற்பனைய செஞ்சுக்கோங்க. நீங்க என்னன்னா வாட் யூ see is what you getன்னுவா. நீங்க என்ன கற்பனை செய்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் உருவாகப் போகிறது. அதைத்தான் அன்னை தாராவின் வழிபாடும் சொல்கிறது. நீங்க இதுக்கு பெரிய ஒரு தேவைகள் கிடையாது. எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது, ரெகுலேஷன் கிடையாது. யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஏதோ ஒரு பொருளாதார இக்கட்டிலே இருக்கிறேன், துன்பத்திலே இருக்கிறேன் என்பவர்களோ, உடல் ஆரோக்கியம் தேர வேண்டும் என்பவர்களோ சொன்னால் உடனடியாக கற்பக விருட்சமாக பலன் தரும் என்பது அடியேன் அனுபவத்தில் கண்டது. சிவ சிவ.